வெல்கம் டு ஸ்ரீ சமையல். இன்னைக்கு ப்ரொக்கோலியை வச்சு தான் ஒரு கிரேவி செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ப்ரொக்கோலியை நம்ம பொடியாக கட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணியாச்சு. சுட தண்ணியை கொதிக்க வச்சு மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்து நம்ம இதில் வச்சுருக்கேன். இப்போ இந்த ப்ரொக்கோலியை இதில் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை எடுத்து பிளேட்டில் மாற்றிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடாக இருக்கட்டும். இப்போ கொஞ்சமாக ஒரு ஆயில் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சோம்பு, ஒரு பிரிஞ்சி இலை, சின்ன துண்டு பட்டை, ஒரு லவங்கம், இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். 2 சைஸ் மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா செவந்து வதங்கி வந்திருக்கு. ஒரு தக்காளியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம சேர்த்துக்கலாம். கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள் ஒரு 1/2 ஸ்பூன். கரம் மசாலா இந்த சின்ன ஸ்பூனால 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வாஷ் பண்ணி வச்சிருந்த ப்ரொக்கோலியை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கப்பால் 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். நான் நல்லா வெந்ததுக்கப்புறம் உங்ககிட்ட காமிக்கிறேன். இப்போ இது மூடியாச்சு. ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நல்லா வெந்து வந்துருக்கு. ஒரு 4-5 பீஸ் தேங்காவை கட் பண்ணி அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தேங்காய் சேர்த்தாச்சு. ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். ரொம்ப நேரம் கொதிக்க தேவையில்லை. 2 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் உங்ககிட்ட காமிக்கிறேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ சூப்பராக கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொத்தமல்லி தழையை சேர்த்துக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.